ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நந்தினிக்கு சுந்தரவல்லிக்கு வந்து பயங்கர சண்டை வருதுங்க. சண்டை வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த நம்ம நந்தினி வந்துட்டு இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியாது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுந்தரவல்லிக்கிட்ட எடுத்து கேட்க எல்லாருமே வந்துட்டு வாயை பிளந்து பார்க்குறாங்க. இதனால் வரப்போகிற பிரச்சனையை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி வந்துட்டு தன்னோட நாள் இன்னைக்கு நான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதுனால எனக்கு இன்னைக்கு இந்த பதவி கொடுத்தாங்க, பதவி பட்டம் கொடுத்தாங்க. ஆனால் இது என்னடா இது, இவ பிறந்த நாள் இவளோட டேவாக மாறிடுச்சு, இது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி வந்து ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நந்தினி பார்த்துடுறாங்க. கழுத்தில் போட்டிருந்த மாலையே வந்துட்டு பிச்சு உடைக்கிறாங்க. ஏன்னா சூர்யா சார் வந்து இந்த வீட்டோட இளவரசி மகாராணி, இதுக்கு மேலே என் பொண்டாட்டி தான், என் பொண்டாட்டியை தவிர யாராலும் இதுக்கு மேலே இந்த வீட்டில் வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே உள்ள நிறைய பேருக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டென்ஷனாகவும் இருக்குது. ஏன்னா வந்து நல்ல மனசு கொண்ட எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த வீட்டோட மருமக தான் வந்துட்டு இளவரசி மகாராணி எல்லாம் சொல்லுவாங்க தான். ஆனால் வந்து நந்தினி ஒரு வேலைக்காரி, பணக்காரி இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தினால இந்த கேவலமான மனசு படைச்ச எல்லாருக்குமே வந்துட்டு கோவம் வருது. அதில் சுந்தரவல்லி தான் மெயினு. உடனே வந்து சுந்தரவல்லியை பார்த்து 4-5 பேர் வந்து பேசிக்கிறாங்க. சுந்தரவல்லிக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சும்மாவே வந்துட்டு சுந்தரவல்லிக்கு நந்தினியே பிடிக்காது. இதில் 4-5 பேர் ஏற்றி விடவும் சுந்தரவல்லி இதுக்கு மேலே உன்னை வீட்டை விட்டு அனுப்பாமல் விட மாட்டாண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சமயத்தில் தான் நம்ம நந்தினிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாரு. அந்த சர்ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நம்ம நந்தினிக்கு பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு அது நம்ம நந்தினிக்கு பிடிச்ச விஷயத்த தான் நம்ம சூர்யா சார் பண்ண போகிறாரு. இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்கள வந்து வர சொல்லிடுறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அவங்க வீட்டு ஃபேமிலி வந்து நம்ம நந்தினி பார்க்கணும், ஃபேமிலி தானே பிடிக்கும்னா அதனால தான் வந்துட்டு அவங்கள எல்லாருமே வர சொல்லிடுறாங்க. நம்ம நந்தினியும் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களோட கோவத்தை எல்லாத்தையும் பார்த்ததுனால சுந்தரவல்லி தன்னோட கௌரவத்தை காப்பாற்றிக்கணும், கெத்து எல்லாமே முக்கியம், அது எல்லாமே இருக்கணும் அப்படின்னா இப்போவே இவளை வீட்டை விட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே விட்டால் மட்டும்தான் என்னோட கெத்து, மானம், மரியாதை எல்லாத்துக்குமே வந்து ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புவாங்க. அப்படின்றதுனால எல்லாருக்காகவும் தன்னோட பிள்ளையோட மருமகளை முடிய பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறாங்க. சூர்யா வந்துட்டு கோவம் தாங்க முடியாமல் இதுக்கு மேலே என்ன பெற்றவங்களா இருந்தானே யாராக இருந்தா என்ன, என் பொண்டாட்டி மேலே யார் கை வச்சாலும் அடிப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சுந்தரவல்லியை அடிச்சிடுறாங்க. சுந்தரவல்லி சும்மா இருந்தாலே சூர்யா சார் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ நந்தினி அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விபரீதத்தில் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம நந்தினி வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கு தான் சார் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு தலைப்பாட்டுக்கு அடித்து சொன்னா. ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு கேட்கவே இல்லை. இதுக்கு மேலேயாச்சும் வந்துட்டு கேளுங்க, என் வாழ்க்கை வந்து எனக்கு முக்கியம், இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிளம்புறாங்க. பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.